الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய இந்த மேராஜ் இரவை சிறப்பிக்க வந்திருக்கிற நம்முடைய ஜமாத்தினுடைய பெருமக்களை, பெரியவர்களை, சகோதரர்களை, அருமை தாய்மார்களை, மாணவ மணிக்கடை இளைஞர் அமைப்பின் தோழர்களை, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறையட்டும் என்று வாக்கில் புனிதமான ஒரு இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக சென்று வந்த நாளிலே, அதை கௌரவிப்பதற்காக வேண்டி, நினைத்து பார்ப்பதற்காக வேண்டி, அதில் இருக்கிற படிப்பினைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, நாம் மறந்திருக்கிற விஷயங்களை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் யாருக்கும் தெரியாததல்ல. இன்னும் சொல்ல போனால், நான் பல தடவைகள் வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. இந்த பயானம் முடிச்சு போன பிறகு ஆலிம்சான் இது இதெல்லாம் சொல்லாம விட்டுட்டிய என்று சொல்றதுக்கு ஒரு 4 பேர் ரெடியா இருப்பாங்க. ஏனென்றால் அந்த அளவிற்கு எல்லாமே வழக்கமான செய்திகள் தான். ஆனால் அதில் இருக்கிற படிப்பினைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்த் வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று ஜும்மாவிலேயே சொன்னா அது பிரைஸ் மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை தூக்கிட்டு போனாங்க. ஒரு விருந்தாளிக்கு நம்ம போனோம்னா என்ன செய்வோம்? அவருக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிட்டு போவோம். சில பேர் போன் பண்ணியே சொல்லுவாங்க, வரும்போது நாங்களுக்கு ஏதாவது ராமநாதபுரத்துலன்னு சொன்னா முதல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில இருந்து வர்ற ஆள்கிட்ட அல்வா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி கேட்டு வாங்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். திரும்பி போகும்போது இந்த ஊர்ல என்ன இருக்கோ அதை கொடுத்து அனுப்புவாங்க. இது இன்றைய நேற்று ஏற்பட்டதல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய வழக்கம். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனா கையை வீசிட்டு போகவே கூடாது. அதை விட பெரிய அவமரியாதை வேற ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம், நான் ஒண்ணு வாங்காம போனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எனக்கு என்று யாரு சொல்லுகிறார்களோ அவர்கள் விருந்தாளிகளை ஏமாற்றுகிறார்கள், விருந்து கொடுப்பவர்களை ஏமாற்றுகிறார்கள். எனவே போகும்போது என்னமாவது வாங்கிட்டு போனோம், திருப்பி அனுப்பும் போது அவர் என்னமாவது கொடுத்து அனுப்பணும் என்கிற நடைமுறையை இஸ்லாம் தான் முதலாவதாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து ஸலவாத்தை தூக்கிட்டு போனாங்க. அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, அல்லாஹ்விற்கு நான் ஸலவாத்துகளை சமர்ப்பிக்கிறேன், காட்சியாக்குகிறேன். இன்னும் அவருக்கு அவனுடைய அருட்கொடைகள் எனக்கு வேண்டும் என்பதை வேண்டி என்னுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ் தஆலா சொன்னான்: அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியோ, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். கியாமத் நாள் வரைக்கும் தொழுகையில நம்ம ரசூலுல்லாஹிற்கும் அல்லாஹ்விற்கும் இடையே நடந்த இந்த உரையாடலை சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்றோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விற்கு கொடுத்த காணிக்கை அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அல்லாஹ் திருப்பி கொடுத்த காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியோ, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய கிரீடத்தை கொடுத்துட்டான மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். உடனே சொன்னாங்க, எங்கே இருந்தாலும் ரசூலுல்லாஹிற்கு நம்முடைய ஞாபகம் வரும். நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகம் வர்றதே இல்ல. அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்கய்யா, தேவையோ அதை மட்டும் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய லாபத்தை வீணடிக்காதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கிறத விட எங்களுக்கு வேற வேலை இருக்கு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த சமுதாயத்தை நினைத்து பார்த்தார்கள். அல்லாஹ்வை பார்க்கும் போது அல்லாஹ் சொன்னான்: அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியோ, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க: அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்கள் மீதும் அந்த சோபனத்தை நீ சொல்லிற. என் மீது மாத்திரமல்ல, என்னை சேர்ந்த சஹாபாக்களுக்கு நீ சொல்லிரு. மறுமை நாள் வரை வரக்கூடிய எல்லா நல்லடியார்களுக்கும் உன்னுடைய சோபனம் உண்டாகட்டும்
என்று சொன்னார்கள். உடனே மலக்குமார்கள் எல்லாம் அதுக்கு சாட்சி சொன்னாங்களா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவன் என்று நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம். இதோ இருக்கிறாரே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் என்று அந்த உரையாடலுக்கு சாட்சியாய் நின்றவர்கள் எல்லாம் ஷஹாதத் கலிமா சொன்னார்கள். மேராஜின் வரலாற்றை படிக்கிறோம். எப்ப பார்த்தாலும் சரி ரசூலுல்லாஹ் இங்கே இருந்து இந்த பரிசு பொருளுக்கு கொண்டு போனார்கள். அல்லாஹ் தஆலா திருப்பி அனுப்பும்போது என்ன பண்ணா, எனக்காக நீங்கள் விரும்பி வந்ததற்காக 50 வக்த நான் நன்கொடையா கொடுக்கிறேன்னு சொன்னான். ஒரு வக்தி, ஒரே ஒரு வக்தி தொழுகிறது நரகத்துல விழுற மாதிரி இருக்கு. நமக்கு அதுலயே படிச்சு கிடக்கிறோம். சொன்னோன்னா பள்ளிவாசல் செய்ய போறேன், என்ன ஒரு பெருங்கூத்துன்னு எனக்கு தெரியல. பள்ளிவாசல்லையே படுத்து கிடக்கிறோம். இது சொல்ல போனா நம்ம பள்ளிவாசல் அல்லாஹ் காப்பாத்தணும். நிறைய பள்ளிவாசல்கள்ல தூங்குறதுக்குன்னே ஒரு கோஷ்டி வரும். இரவு நேரத்துல தூங்குறதுக்குன்னு பள்ளிவாசலுக்கு ஒரு கோஷ்டி வரும். கரெக்டா 10 மணிக்கு வருவாங்க, கரெக்டா 5 மணிக்கு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா 5 மணிக்கு ஒரு பாங்கு சொல்லிடுவார். 4 மணிக்கு பாங்கு சொல்றாருன்னு சொன்னா கரெக்டா 4:20 அலாரம் வைக்காமையே முடிக்கு வரும். மோதினார் கூட பாத்துறக்கூடாது, பார்த்துட்டா அந்த ஆள் ஞாபகப்படுத்திடுவார். தொழுதுட்டு போங்கலன்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா போயிடும் என்று சொல்லிட்டு 4:20 ஓடி போயிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா 50 வக்தை நன்கொடையாக கொடுத்தான். ஒரு பெரிய பார்க்கலா கட்டி கொடுத்தான், மாதிரி கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்து அனுப்புனாங்க. அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், 50 வக்தை நான் கொடுத்தேன், நீங்கள் உங்களுடைய சமுதாயம் தாங்காது என்பதாக 5 வக்தை நீங்க குறைச்சிட்டீங்க. ஆனா நான் குறைக்க மாட்டேன், நான் கஞ்சன் அல்ல. இந்த 5 வக்தை யார் சரியாக தொழுகிறார்களோ 50 வக்துடைய நன்மையை நான் தருகிறேன். யார் நல்ல காரியம் ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய 10 மடங்கை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான். அந்த வகையில நீங்க 5 வருஷம் சொல்றீங்கன்னா 50 வருஷம் தொழுத நன்மை கிடைக்கும். இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு எந்த பயமும் ஏற்படுவதில்லை. ஆனால் சமுதாயத்துல ரொம்ப பயம் இருக்கு. சமுதாயத்துல இருக்கிற பயம் மாதிரி வேற எந்த சமுதாயத்திலையும் இருக்கான்னு எனக்கு தெரியல. இஸ்லாத்துல ரசூலுல்லாஹ் சொன்னா பயம் ஏற்படுவதில்லை, அல்லாஹ் சொன்னால் பயம் ஏற்படுவதில்லை. ஆனால் பொம்பளைங்க சில கதை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கதைக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி பள்ளிவாசலுக்கு கொடுக்கறது, குர்ஆனுக்கு கொடுக்கறது இல்ல, ஹதீஸுக்கு கொடுக்கறது இல்ல. உதாரணத்துக்கு இந்த ரஜபு மாதத்துல வேற 22 அன்னைக்கு ஜாஃபர் சாதிக் நாயகத்துக்கு எல்லாரும் துவா ஓதுறாங்க. ஒரு துவா செஞ்சுட்டு முடிச்சுட்டா ரொம்ப நல்லது. அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய புகழ் மாலையை பாடி கடைசியில ஒரு பாத்தியாவை முடிச்சுட்டா நல்லது. ஆனா அதுக்குன்னு பூஜை செஞ்சு ஒரு சட்டியில வச்சு அந்த எல்லாம் அடிச்சு அதை சுற்றி மாலை போட்டு எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. இது என்ன காசு இந்த கிளைகளுக்கு படையில் வச்ச மாதிரி ஜாஃபர் சாதிக் நாயகத்தினுடைய வரலாறு இருக்கிறது. எந்த சிலை பார்த்தாலும் விறகு வெட்டியார் கதை இல்லவே இல்லை. விறகு வெட்டியார்னு ஒரு கதை, கப்சா கதை. என்னன்னா ஹஜ்ரத் ஜாஃபர் சாதிக் நாயகத்தை கேவலப்படுத்தக்கூடிய அந்த கதையை படிச்சு பயபக்தியோட படிச்சு பூரியான செஞ்சு ஒரு சட்டியில வச்சு பாயாசத்தை செஞ்சு இன்னொரு சட்டியில வச்சு காலத்துல இதை புதுமையா இருந்துச்சு. வானம் பார்க்காத பாத்தியான்னு பேரு. அதுக்கு பேரே வானம் பார்க்காத பாத்தியா. விருந்தாளிகளை ஃபுல்லா உள்ள கூப்பி கதவை அடைச்சிட வேண்டியது. கதவை அடைச்சுதான் ஓதவே ஆரம்பிப்பாங்க. ஓதி முடிச்சவனே எல்லாருக்கும் பூரி கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டுறதுனால சொல்றேன், விவரம் தெரியாத காலத்துல அந்த பூரியை சாப்பிட்டு காயக்கத்தை குடிச்சிட்டு கையை கழுவுறது கூட ஒரு சட்டி கொடுப்பாங்க. முதல்ல கை கழுவுறாருல அவர் கைதான் சுத்தமா கையை கழுவ முடியும். கடைசியா கையை கழுவுறவர் கூழ்ல கையை கழுவுன மாதிரி இருக்கும். ஏன்னா இருக்கிற 100 பேர் அதுலதான் கழுவணும். ஏன்னா வானம் பார்க்காம அந்த கூட்டை தோண்டி பதைக்கணும், வானம் பார்த்துடக்கூடாது. ஆனால் பூரி செய்வதற்காக கோதுமை வானத்தை பார்த்துத்தான் விளைகிறது. பாயாசம் செய்வதற்காக சேமியா இருக்கு இல்லையா, அதை தயார் பண்ற மூலப்பொருள் வானத்தை பார்த்து தான் தயாராகுது. மூலப்பொருள் எல்லாம் வானத்தை பார்த்து தயாராகுது. பலகாரம் மாத்திரம் வானத்தை பார்க்காம தயாராகுது. என்னன்னா ஜாஃபர் சாதிக் நாயகத்தின் பேராட்சி பட்ட கதைகள், கேவலமான கதைகள், பயங்கர கதைகள். சங்கலங்கிறதுனால ஒரு செத்து போனானா, செஞ்சதுனால ஒரு பணக்காரன் ஆயிட்டானா. இந்த பாத்தியாவை ஓதுனதுனால, தொழுதுனால, நோன்பு வச்சதுனால, ஜக்காத்து கொடுத்ததுனால பணக்காரன் ஆனாலும் ஒரு கதை கூட கிடையாது இஸ்லாத்துல. ஆனா ஜாஃபர் சாதிக் நாயகருக்கு பாத்தியா ஓதுனா
ஒரு விறகு வச்சு டங்கு அடிச்சானா ஒரு புதையல் வந்து விழுந்துச்சான். அவ பாத்தியா ஒரு